ஏன் சார் பச்சை பச்சையாக பேசுகிறான்? ஏம்மா குடிக்க பச்சை தண்ணி கொண்டு வாம்மா. ஐயோ பாவம், அவன் ஒரு பச்சை குழந்த சார். இவன் விட்டால் பச்சை கறியவே தின்றுவான் சார். ஆமாம், அது என்ன இப்போ பேசுகிறவங்க எல்லாம் பச்சை பச்சைன்னு பேசுகிறாங்க? பச்சைன்னு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? நம்ம சங்க இலக்கியத்தில் பசைபடு பச்சை நெய் தோய்த்தன்ன அப்படின்னு ஒரு ஓமை வருது. அதாவது பக்குவப்படுத்தப்படாத வெண்ணெய், அதாவது நெய்யாக பக்குவப்படுத்தாத வெண்ணெய் அப்படிங்கிற பொருளில் சங்க இலக்கியத்தில் கையாண்டிருக்காங்க புலவர். இப்போ பச்சை தண்ணினா அதை வெந்நீராக நம்ம பக்குவப்படுத்துகிறோமா அப்படியே வச்சுருக்குறோம், இயற்கையாக வச்சுருக்கோம். அதுதான் பச்சை தண்ணி. பக்குவம் இல்லாத பேசுகிறத பச்சை பச்சையாக பேசுகிறாங்கிறோம். விவரம் தெரியாத குழந்தைய பச்சை புள்ளன்னு சொல்கிறோம். அது நினச்ச இடத்துல போயிடும், அது பாட்டுக்கு. அதான் பச்சை குழந்தை. இந்த இடத்துல போகணும் போகக்கூடாதுன்னு தெரியாது. எங்கே பார்த்தாலும் அது பாட்டு நினச்சா இயற்கை உபாதையில் போயிடும். இப்போ தெரியுதா? இனிமேல் பச்சை தண்ணின்னு யாரும் சொன்னாங்கன்னா அப்போ சிவப்பு தண்ணி இருக்கா, வேறு கலராக தண்ணி இருக்கான்னு கேட்கக்கூடாது சார். பச்சை